வணக்கம் நண்பர்களே. சற்று முன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக எத்தனை பேருக்கு உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது எத்தனை பேருக்கு புதிதாக மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் என்ற அப்டேட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேலூரில் தெரிவித்துள்ளார். வேலூரில் அரசு நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிதாக எத்தனை பேருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்பதையும் எப்போது முதல் வழங்கப்படும் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த அரசு விழாவில் கிட்டத்தட்ட 50,000 பயனாளிகளுக்கு 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வேலூர் கோட்டையில் மட்டும்தான் கோயிலும் இருக்கிறது, சர்ச்சும் இருக்கிறது, பள்ளிவாசலும் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், வேலூர் கோட்டை என்பது மதச்சார்பின்மை கோட்டையாக இங்கே சிறப்போடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. வேலூர் கோட்டை மட்டுமல்ல, வேலூர் பகுதி மக்களும் கூட மதச்சார்பின்மை பாதுகாக்கின்ற சிறப்பான மக்களாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய அரசு 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நாள் முதல் இன்றைக்கு வரை எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய, மகளிர் அதிக அளவு பயன்பெறக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். அதாவது ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கையெழுத்துதான். அதுதான் மகளிர் விடியல் பயணம் திட்டம். இன்றைக்கு அந்த மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இந்த 4.5 வருடங்களில் மட்டும் 820 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் முடிந்து அந்த குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டும், காலேஜ் படிக்க வேண்டும் என்று அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் உயர்கல்வியில் காலேஜ் சேர்ந்தால் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டு இருக்கிறார். பள்ளி படிப்பு முடித்து உயர்கல்வி சேருகின்ற மாணவர்களுடைய சதவீதம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் 25%, 30%த்திற்கு மேல் எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவுடன் இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அளிக்கும் முக்கியத்துவம் தான் என்று அவர் பேசி இருக்கிறார். தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாயை இதுவரை 8 லட்சம் மாணவ மாணவிகள் பெற்று பயனடைந்து வருகிறார்கள். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை பார்த்து பல மாநிலங்களில் பல அரசுகள் செயல்படுத்த முயற்சிக்கின்ற ஒரு திட்டம். சென்ற தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்த திட்டம் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்ன திட்டம். இதை நம்முடைய முதலமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது, உரிமை தொகை திட்டத்தின் மூலம் கூடுதலாக எவ்வளவு பேர் பயன் அடைவார்கள் என்பது குறித்த மிக முக்கிய அப்டேட்டை கொடுத்திருக்கிறார். அதன்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 1-2 லட்சம் பெண்கள் மாதந்தோறும் இந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வரும் டிசம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்களுக்கு நிதி வழங்கப்படும் என்ற தகவலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஒரு மாவட்டத்திற்கு 30,000-50,000 பேர் வரை கூடுதலாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்டங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி சில மாவட்டங்களில் புதிய பயனாளிகளின் எண்ணிக்கை 20,000 வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளன என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விடுபட்டோர் எல்லோருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். கடும் பொருட்செலவிலும் கூட மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும்
வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதாவது சமீபத்தில் ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் 28 லட்சம் பெண்கள் உரிமை தொகை திட்டத்தில் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார். இந்த தகவல் அக்டோபர் 16, 2025 அன்று மாலை 6:58 மணிக்கு வெளியிடப்பட்டது. நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெறுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆனது நவம்பர் 14ஆம் தேதி வரை மட்டுமே நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பே உரிமை தொகை திட்டம் போன்ற பல அரசுடைய சேவைகளை நீங்கள் இந்த முகாம்கள் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது, அதாவது இந்த திட்டத்தில் உரிமை தொகையானது விரைவில் தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளித்து இருக்கிறார். 28 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்து உள்ளனர். இவர்களுக்கான கள ஆய்வு இறுதி கட்டத்தை அடைந்து உள்ளது. டிசம்பர் மாதம் பணம் அனுப்ப வேண்டும் என்பதால் இறுதிக்கட்ட ஆய்வு பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கிராம நிர்வாக அலுவலர்கள் இதற்கான பட்டியலை எடுத்து உள்ளனர். கள ஆய்வு செய்யப்பட்ட பயனாளிகளில் யாரெல்லாம் என்று ஆய்வு செய்யப்பட்டு அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படுகின்றன. நவம்பர் 14ஆம் தேதிக்குள் லிஸ்டை இறுதி செய்ய வேண்டும் என்பதால் பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நவம்பர் இறுதியில் மெசேஜ் அனுப்பி சோதனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் மாத உதவித்தொகையாக பெறுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து இருக்கிறார். தகுதியுள்ள பெண்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த உரிமை தொகையானது வழங்கப்படும். முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 26 மாதங்களில் சுமார் 1,14,00,000 பெண்கள், அதாவது மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை சுமார் 30,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பலனை மேலும் பல பெண்கள் பெறும் வகையில் சில நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை மாநில அரசு ஜூன் 19 அன்று தொடங்கியது. நவம்பர் 15ஆம் தேதிக்குள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் 10,000 முகாம்கள் நடத்த அரசு திட்டமிட்டு உள்ளது. அக்டோபர் 15ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 9,055 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் மனு அளிப்பது வேஸ்ட் என கூறி மனுவை வீசி எறிந்த பெண்ணால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை அருகே கொங்கன்குளம் கிராமத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் அரசு சார்பில் செயல்படும் 13 அரசு துறைகள் மூலம் 43 வகையான சேவைகள் வழங்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வகையான சேவைகளையும் ஒரே இடத்தில் அரசு அலுவலர்கள் வழங்கி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா பயனாளிகளுக்கு பிறப்புச் சான்றிதழ், பட்டா உள்ளிட்டவைகளை வழங்கினார். மேலும் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் என்பதால் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏராளமான பெண்கள் அங்கு குவிந்தனர். இந்த நிலையில் அங்கிருந்த பெண் ஒருவர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் நூற்றுக்கணக்கான மனு வழங்கி உள்ளேன், ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்று கோபம் அடைந்தார். தங்கள் பகுதிக்கு சமுதாய கூடம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என கூறி அங்கிருந்து
பொதுமக்கள் இடையே இங்கு மனு அளிப்பது வேஸ்ட் என கூறி மனுக்களை வீசி எறிந்ததால் அங்கு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த முகாமின் கீழ் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய பெண்களுக்கு கடைசி வாய்ப்பு தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு 10 நிமிடங்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த முகாம்களில் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்ய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கிக் கணக்கு, பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் போதுமானவை. வேறு எந்த கூடுதல் ஆவணங்களும் கேட்கப்படுவதில்லை. அதாவது இந்த உரிமை தொகைக்கு தகுதியிருந்தும் பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்து உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்களில் 3768 இடங்களிலும் கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்கள் கடந்த 1 மாத காலமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உரிமை தொகை தவிர்த்து மற்ற அரசுடைய சேவைகளுக்கு விண்ணப்பம் செய்திருந்தால், அதாவது உரிமை தொகை திட்டத்திற்கும் மனு கொடுத்திருந்தாலும் மற்ற சேவைகளுக்கு மனு கொடுத்திருந்தாலும் உங்களுடைய மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு வசதியானது இப்போது தமிழக அரசால் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.